ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகாபெரிவா மகிமையில இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவா தனது யாத்திரையில் ஒரு சமயம் ஆந்திரா வழியே போயிட்டு இருந்தார் தன்னுடைய சிஷ்யர்களோடு. போகிற வழியில் எங்கெல்லாம் தோன்றதோ அங்கெல்லாம் தங்கி ஓய்வெடுத்தார், இளைப்பாறினார். பிக்ஷை, அதாவது மகாபெரிவா சாப்பிடுவதே பிக்ஷை என்று சொல்வார்கள். சாப்பாடுன்னு அதை சொல்லக்கூடாது. பிக்ஷை ஏற்றுக்கொண்டார், பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். ஆந்திராவில் ஒரு கிராமத்தின் வழியே பெரியவா போயின்னு இருந்தார். உச்சி வெயில் கொளுத்துற வேளை. வழியில் பழமையான ஒரு சிவன் கோவில் பெரியவா கண்களில் பட்டது. இந்த கோவிலில் பிக்ஷையை முடிச்சுடலாம், நீங்களும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்குங்கோன்னு தன்னோட வருபவர்களை பார்த்து சொன்னார் மகாபெரிவா. கொளுத்துற வெயிலில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கலான்னு பெரியவா சொன்னதில் தொண்டர்களுக்கு ஒரே குஷி. பெரியவா வந்திருக்கிற தகவல் கோவில் குருக்களுக்கு சொல்லப்பட்டது. கோவில் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் பூர்ண கும்பம் கொடுத்து பெரியவாளை உள்ளே அழைத்து சென்றார்கள். தரிசனமானது. குருக்களுக்கு வீட்டுக்கு செல்கிற அவசரம். ஏதோ நினைப்பில் தினமும் கோவிலை பூட்டுவது போல கோவில் வாசலின் பிரதான கதவை பூட்டி கொண்டு போய்விட்டார். கோவிலின் உள்ளே ஒரு மூலையில் தேமே என்று சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் மகாபெரிவா. தொண்டர்களும் அசதியில் காணப்பட்டார்கள். அதனால்தான் மகாபெரிவாளும் தொண்டர்களும் கோவிலுக்குள் இருக்கிறார்கள் என்கிற நினைப்பே அந்த குருக்களுக்கு தோணல. தங்கள் பகுதிக்கு காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சந்நியாசி வந்திருக்கிறார் என்பது தெரிந்து உள்ளூர் மக்களும் அக்கம்பக்கத்து கிராமத்தவர்களும் நிறைய பேர் கோவில் வாசலில் திரண்டார்கள். அவரவர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றாற் போல அரிசி, பருப்பு, இதர தானியங்கள், காய்கறி என்று மூட்டை மூட்டையாக எடுத்து வந்திருந்தார்கள். பெரியவாளை தரிசிக்க கோவில் வாசலுக்கு வந்தவர்களுக்கு ஏமாற்றம். கோவில் கதவு தான் பூட்டி இருக்கு. குருக்களும் ஏதோ நினைப்பில் பூட்டிட்டு போயிட்டார். ஓய்வில் இருந்த மகாபெரிவா திடீரென கண் விழித்தார். வெளியே திரண்டிருக்கும் பக்தர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் மெல்ல காதில் விழுந்தது. கோவில் கதவு பூட்டப்பட்டிருப்பதை கூட இருந்தவர்கள் மூலம் தெரிந்து கொண்டார். பக்கத்தில் கைங்கரியம் செய்யும் குமரேசன் என்கிற தொண்டரை கூப்பிட்டு, பெரியவா சொல்றா, எதையாவது போட்டு கொஞ்சம் ஒசரமாக மேலே ஏறிக்கோ, அந்த கோவில் மணியோட கயிற்றை பிடித்து இழுத்து அடி அப்படிங்கிறா. மிகவும் பிரம்மாண்டமான மணி. எதையாவது போட்டு மேலே ஏறினால்தான் கயிறை பிடித்து இழுத்து மணியை ஒலிக்க வைக்க முடியும். பெரியவா சொன்னதை அடுத்த ஒரு சில வினாடிகளில் நிறைவேற்றினார் குமரேசன். இந்த மத்தியான நேரத்தில் கோவில் மணி ஒலிப்பதை கேட்டதும் அதே வீதியில் தன் கிரகத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த குருக்கள் அதிர்ந்து போய்விட்டார். ஆணியில் மாட்டி வைத்திருந்த சாவி கொத்தை அவசரமாக எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி ஓடி வந்தார். வாசலில் பக்தர்கள் கூட்டம். ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்டு வந்திருந்த காணிக்கை மூட்டையை ஓரமாக சாய்த்து வைத்திருந்தார்கள். கோவில் கதவை திறக்கும் போதுதான் பெரியவா உள்ளே இருக்கிறார் என்பது குருக்களுக்கு தெரிந்தது. எத்தகைய அபச்சாரம் செய்துவிட்டோம் என்பது அவருக்கு அப்போதுதான் புரிந்தது. கண்கள் கலங்க பெரியவாளை நோக்கி ஓடினார். அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து மன்னிக்குமாறு வேண்டினார். கலியுக தெய்வமாக விளங்கும் பெரியவா புன்னகையுடன் குருக்களை பார்த்து ஆசி வழங்கினார். இதற்குள் வெளியே கூடியிருந்த கிராமத்து மக்கள் திமுவென கோவிலுக்குள் வந்துவிட்டார்கள். பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்து தாங்கள் கொண்டு வந்திருந்த பொருட்களை சமர்ப்பித்தார்கள். சற்று நேரத்தில் பார்த்தால் அரிசி மூட்டைகள், பருப்பு மூட்டைகள், வாழை இலை கட்டுகள், வாழைத்தார்கள், காய்கறிகள், சமையலுக்கு பயன்படுத்தப்படும் இதர தானியங்கள் என்று கடை விரித்தது போல காணப்பட்டது. பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யும் தொண்டர்கள் முகத்தில் பரவசமான பரவசம். காரணம், தங்கள் அன்பின் காணிக்கையாக கிராம மக்கள் கொண்டு வந்து குவித்திருக்கும் இந்த பொருட்களை பார்த்துதான். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. வரவாளுக்கு நன்னா அன்னதானம் போட முடியும். இப்படி தங்களுக்குள் உற்சாகமாக பேசிக்கொண்டார்கள். பெரியவா யாத்திரையுடன் வந்து கொண்டிருக்கிற வண்டிகளில்
எல்லாவற்றையும் ஏற்றிவிடலாம். அப்படியே இடம் பத்தலை என்றால் இந்த கிராமத்தவர்களிடம் கேட்டால் ஏதேனும் மாட்டு வண்டியை ஏற்பாடு செய்து கொடுத்து விடுவார்கள். அடுத்த முகாம் போய் எல்லாவற்றையும் இறக்கி கொண்டு வண்டியை திருப்பி அனுப்பிவிடலாம். இப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்குண்டான வழிகளை யோசித்தார்கள். கிராமங்களிலிருந்து வந்தவர்களிடம் அன்பொழுக பேசினார் பெரியவா. அவர்களில் பாடத் தெரிந்தவரை அழைத்து பக்தி பாடல்களை பாடச் சொன்னார். ஒரு வரியை அவர் பாட கிராமத்தவர்கள் அதே வரியை பின்பாட்டாக பாடினார்கள். வெள்ளந்தியான அந்த கிராமவாசிகளின் அன்றாட வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பக்தியை பற்றியும் பாடம் எடுத்தார் நடமாடும் சர்வேஸ்வரன். மழை போல் இதமளித்த பெரியவாளின் ஆசி வார்த்தைகள் கிராமத்து மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தன. பெரியவாளின் திருமுகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். வெயிலின் உக்கிரம் சற்று இறங்கியவுடன் அடுத்த ஊருக்கு போய்விடலாம், யாத்திரையை துவங்கலாம் என்று தீர்மானித்து மெல்ல எழுந்தார் மகா பெரியவா. கிராம மக்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்து புறப்பட்டார்கள். ஆலய குருக்களுக்கு சந்தோஷமான சந்தோஷம். இத்தனை நேரம் இந்த மகான் இங்கு தங்கியதை பெரிய பாக்கியமாக எண்ணி பூரித்தார். பெரியவாளுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் தன் நன்றியை தெரிவித்தார். பெரியவா கிளம்ப போகிறார் என்பதை புரிந்து கொண்ட தொண்டர்கள் எழுந்தார்கள், பரபரப்பானார்கள். இந்த மூட்டைகளை எல்லாம் வண்டிகளில் அடுக்க வேண்டும். அதிக எடையில்லாத சில மூட்டைகளை தோள்களில் சுமந்து சென்று விடலாம் என்று தீர்மானித்து மூட்டைகளின் பக்கத்தில் சென்றார்கள். டேய்! பெரியவாளின் அதிகார குரல் அவர்களை தடுத்து நிறுத்தியது. குரல் ஒலித்த வேகம் கண்டு சற்று மிரண்டுதான் போனார்கள். பெரும் குரல் கொடுத்த பெரியவா, என்ன பண்ண போறேள் அப்படின்னு சிப்பந்திகளை பார்த்து கேட்டார். இந்த மூட்டைகளை எல்லாம் வண்டியில ஏத்த போறோம் பெரியவா. ஒரு தொண்டர் பவ்யமாக சொன்னதை கேட்ட பெரியவா முகம் சுளித்தார். பெரியவாளின் இந்த முக மாற்றம் கண்டு பயந்து போனார்கள் தொண்டர்கள். காரணம், அவர்களுக்கு இது புதிய அனுபவம். ஏன் பெரியவா முகம் சுளித்தார்? கூடாது, இதுல ஒரு மூட்டையை கூட நாம வண்டியில நம்ம தேவைக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. ஒரு கைப்பிடி அரிசியை கூட எடுத்துக்க கூடாது. பெரியவா இப்படி சொன்னதை கேட்டு சிப்பந்திகள் குழம்பினார்கள். என்னது, இதுவரைக்கும் இல்லாத வழக்கமா? ஏதோ புதுசா சொல்றாளே பெரியவா. சாதாரணமா பெரியவாளுக்கு காணிக்கையா வர்ற பொருட்களை ஸ்ரீமடத்து தேவைகளுக்கு பயன்படுத்துறது தானே வழக்கம். இதுல எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்றாரே. பெரியவா சொன்னதன் உட்பொருள் புரியாத சிப்பந்திகள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வினோதமாக பார்த்து கொண்டனர். ஒரே ஒரு சிப்பந்தி மட்டும் பெரியவாளிடம் தைரியமாக கேட்டான், ஏன் பெரியவா இதை நாம எடுத்துட்டு போகக்கூடாது? நமக்கு இல்லைன்னா இதெல்லாம் யாருக்கு? அப்ப பெரியவா சொல்ற, ஏண்டா, நாம இப்ப எங்க இருக்கோம்? சிவன் கோவில்ல இருக்கோம். சிவன் கோவில்லேருந்து ஏதாவது பொருளை நாம எடுத்துட்டு போகலாமோ அப்படின்னு கேட்டார் பெரியவா. கேள்வி கேட்ட அந்த தொண்டர், கூடாது பெரியவா, மன்னிச்சிருங்கோ இப்படி சொல்லி நமஸ்காரம் செய்தார். இப்ப பெரியவா ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான காரணத்தை எல்லாருக்கும் புரியும் விதமாக கொஞ்சம் விளக்கமாகவே சொன்னார். பெரியவா சொல்றா, ஒருவேளை நாம கோவிலுக்கு வெளியே இருக்கும்போது கிராமத்துக்காரெல்லாம் இந்த மூட்டைகளை நம்ம கிட்ட சேர்த்துருந்தான்னு வச்சுக்கோ, நாம எடுத்துட்டு போறதுல எந்த கேள்வியும் இல்லை. நாம கோவிலுக்குள்ள இருக்கிறப்போ இவா கொண்டு வந்து மூட்டை மூட்டையா சேர்த்துட்டா. இவை அத்தனையும் சிவன் கோவிலுக்குள்ள வந்துட்டதுனால சிவன் சொத்தாயிடுத்து. சிவன் சொத்தை நாமளே அபகரிக்கலாமா? ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்ற நாமளே எடுத்துட்டு போகலாமோ? அந்த அபச்சாரம் நமக்கு தேவையா? இப்பதான் தொண்டர்களுக்கு காரணம் புரிந்தது. சிவன் கோவிலுக்குள் இருந்து இந்த மூட்டைகளை ஸ்ரீமடத்தின் தேவைகளுக்கு எடுத்து செல்வது நியாயமல்ல என்று. ஆலய குருக்களை பக்கத்தில் அழைத்தார் பெரியவா. குருக்கள் ஓடி வந்து பெரியவா முன் பவ்யமாக நின்றார். அங்கே குவிக்கப்பட்டிருந்த மூட்டைகளை காண்பித்து, இந்த காணிக்கையெல்லாம் சிவனுக்கு சேர்ந்தது. கோவில்ல பிரதோஷம் விசேஷம்னா பயன்படுத்திக்குங்கோ. காய்கறி எல்லாம் வீணா பொறுத்துக்குள்ள சமைச்சு
கிராமத்தில் இருக்கிறவாளுக்கு அன்னதானம் பண்ணுங்கோ. இப்படி சொன்ன பெரியவா குருக்களுக்கு மரியாதையும் ஸ்ரீமடத்தின் சார்பாக செய்தார். ஒருவேளை அந்த சிவபெருமானே தனக்கு இவையெல்லாம் தேவை என்று இந்த நடமாடும் தெய்வத்தை கோவிலுக்குள் வரவழைத்திருக்கிறான் போல் இருக்கிறது. சிவபெருமானை மீண்டும் ஒருமுறை வணங்கிவிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்தார் பெரியவா. ஜெய ஜெய சங்கர கோஷத்துடன் நடக்க ஆரம்பித்தார்கள் தொண்டர்கள். யாத்திரை தொடர்ந்தது. இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இல்லையா? சிவன் கோவிலுக்குள்ளேருந்து எதையுமே சிவன் கோவிலுக்கு போனால் எதையுமே அங்கேருந்து எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு அதான் பெரியவாள்லாம் சொல்வா. பெரியவா அதே மாதிரி மகா பெரியவாளும் இதெல்லாம் நாம் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு தொண்டர்களுக்கு புரிய வச்சிருக்கா. தொண்டர்களுக்கு சொன்னதன் மூலம் நமக்கும் புரிய வச்சிருக்கா இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.